முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு கிளாஸ் நம்ம வந்து பார்த்தோம். அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்னா பேர் என்னன்னு பார்த்தோம். அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபோட மகன் தான் அப்துல்லா. ஓகேவா? அப்துல்லா பக்கத்துல மகன் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க எப்ப பிறக்கிறாங்கன்னா ரபியுல் அவல் பிறை 12 அன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சலவாத் சொல்றியா? நபி பேர் சொல்லும்போது அவருடைய தாயார் பெயர், நபியோடைய தாயார் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவல் 12ஆம் தேதி வந்து பிறக்கிறாங்க. அழகான ஒரு சாலிஹான மகனா வந்து அவங்க வந்து ஆமினா வந்து ஈண்டெடுக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு அப்துல் முத்தலிப் வந்து ரொம்ப ஆசை, அப்துல்லா வந்து ரொம்ப ஆசையான ஒரு மகன் தானே அப்துல் முத்தலிப்க்கு, தனக்கு ஒரு பேரப்புள்ள பிறந்துச்சு சொல்லி ரொம்ப ஆசையா வந்து பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வரும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து முஹம்மதுன்னு சொல்லி அவங்க வந்து தன்னுடைய பெயரை வந்து சுட்டுறாங்க. அது முஹம்மது சொல்லி பெயருக்கு அர்த்தம் என்னன்னா புகழக்கூடியவர், புகழப்படுபவர், எல்லாராலும் விரும்பப்படுபவர்னு அதுக்கான மீனிங், தமிழ் மீனிங். ஓகேவா? அடுத்தது குழந்தை பிறந்த 7வது நாள் அப்துல் முத்தலிப் என்ன பண்றாங்கன்னா ஒட்டகம் ஒன்றை வந்து அறுத்து குர்பானியா வந்து கொடுக்குறாங்க. அவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தாங்க? குறைசி வம்சத்தை சேர்ந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் வந்து அது கொடுக்கும்போது நம்மளுடைய பெயரை வந்து சூட்டாமல் முகமது என்ற பெயரை மட்டும் சூட்டி அதை அழைக்கிறாங்க. முகமது சொல்லி பேருக்கு என்ன பொருள் சொன்னேன்? புகழக்கூடியவர், புகழப்படுபவர், எல்லாராலும் விரும்பப்படுவர் சொல்லி மீனிங்கு. ஞாபகம் வச்சும் கொஸ்டின் கேட்பேன். விண்ணுலகிலும் புகழப்பட வேண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து படைத்தவர்களுக்கு அவர் அன்புக்குரியவர், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோர், மிக பரிசுத்தமானவன், அமைதி அளிப்பவன், உண்மைப்படுத்துபவன், அல் முஹைமின், ரகசியங்களை அறிபவன், அல் அஜீஸ், மிகைத்தவன், அல் ஜப்பார், அடக்கி ஆளுகிறவன், அல் முத்தகப்பீர், பெருமைக்குரியவன். இந்த 10 மட்டும் இந்த கிளாஸ். ஓகேவா? மனப்பாடம் பண்ணிட்டு